இரண்டு மதி இழந்தவர்களை இன்றைய வாசகங்களிலே நாம் சந்திக்கிறோம். ஒருவர் தெருவில் நடனமாடுகிற ஒரு நாட்டின் அரசர், இன்னொருவர் குழப்பங்களால் சூழப்பட்டிருந்த இறைமகனாகிய மெசியா. ஆண்டவருடைய பேழை எருசலேம் வாயில் வழியாக எடுத்து வரப்படுகிற போது நடனமாடுகிறார். ஆனந்த மிகுதியில், மகிழ்ச்சியின் நிறைவில் தன்னுடைய ஆராதனையை நடனமாக கடவுள் முன் படைக்கிறார். தாவீது ஒன்றும் நம்பிக்கைக்கு புதியவர் அல்ல. ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருக்கிற போதே தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இறைவனால். அவருக்கும் நெறிமுறைகள் தெரியும். ஒரு அரசன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கண்ணியம் அவருக்கு புரியும். இருந்த போதிலும் இறைவனின் உடன்படிக்கை பேழை எருசலேமிற்குள் நுழைகிற போது தன் முழு ஆற்றலோடு தாவீது தெருவில் நடனமாடுகிறார். இது வெறும் சடங்கோ ரீதியோ அல்லது அடையாளமோ அல்ல, உடல் ரீதியான வழிபாடு. அரசருக்கும் பணியாளருக்கும், அதிகாரத்திற்கும் ஆராதனைக்கும், கண்ணியத்திற்கும் பக்திக்கும் இடையிலான எல்லைகள் மறையும் வரை தாவீது நடனமாடுகிறார். மதிமயங்கியவர் என்று குற்றம் சுமத்தப்பட்ட தாவீது தன்னுடைய நடனத்தில், வழிபாட்டில் பெருமை கொள்கிறார். இறை பிரசன்னத்தில் கட்டுக்கடங்காத தாவீதின் வழிபாடு. இயேசுவை மதிமயங்கியவர் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? மக்கள் கூட்டத்தின் நெருக்கத்தில், இடமே இல்லாத தருணத்தில், அமைதியின்மையில், சத்தத்தில், உண்ண உணவும் இல்லாமல், நேரமும் இல்லாமல் இயேசு தன்னை தேடி வருபவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தடையின்றி நலமளிக்கிறார், அனுமதியின்றி மன்னிக்கின்றார், தகுதியற்றவர்களை வரவேற்கின்றார். தற்காப்பு எதையும் அவர் தேடிக்கொள்ளவில்லை. இயேசு அறிவார்ந்த சமய கோட்பாடுகளுக்குள் அடங்க மறுக்கிறார். சுதந்திரமானவர் அவர். எளியவர்களுக்கு மிக அருகில் இருப்பவர் அவர். அளவற்ற இரக்கம் கொண்டிருப்பவர் அவர். எனவே பிறருக்கு அவர் மதிமயங்கியவராக தெரிகிறார்.